ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். காக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் நம்ம அவனுடைய வார்த்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை எவற்றில் இருந்தெல்லாம் நம்மை காக்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் தேவன் நம்மை எவற்றில் இருந்தெல்லாம் நம்மை காக்கிறார். வழியில் உன்னை காக்கிறார். வழி என்றால் என்ன? வாழ்க்கை பிரயாணம். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அந்த பிரயாணம் எங்க போகுதா? அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவதற்கு. யோவான் 14:3 சொல்லியிருக்கு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படும். அப்படின்னா என்னது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் அந்த வழி கொண்டு போய் விடுது. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது, அங்க நான் போகணும். போகணுமா வேண்டாமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போகணும். அதுக்கு தான் தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாருக்காக என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? ஆயத்தமான போயிருக்கிறார் ஆண்டவர். சீக்கிரமாய் வரப்போகிறார். அங்க ஆயத்த வேலை முடிஞ்சோன்னு என்ன செஞ்சிடுவாரு? சீக்கிரமாய் வந்து நம்மளையும் அழைத்து கொண்டு அங்கே போவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அங்க வீடு, எப்படிப்பட்ட வீடு கட்டப்பட்டு கொண்டு இருக்குது? ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தங்களுக்கு வீடு தங்கத்தினால் கட்டுறாரு, முத்துக்களினால் கட்டுறாரு, விலையேற பெற்ற கற்களினால் கட்டுறாரு, ஜொலிக்கிற வீடா கட்டுறாரு. பரலோது போனா தான் தெரியும் யார் யார் வீடு எந்த லட்சத்துல இருக்குன்ட்டு. நமக்கு ஒரு நம்பிக்கை, ரோடே தங்கமா இருக்கும் போது ஏன் வீடு தங்கமா இருக்காதா? தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை எங்க வச்சிருக்கிறாரா? ஆமா, ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கிரியைகளுக்கு தக்க பலன். என்ன கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நற்கிரியையா, துர்க்கிரியையா, தேவன் விரும்பும் கிரியையா, தேவன் காட்டும் கிரியையா, சுயமான கிரியையா, எமோஷனல் வெளிப்படுற கிரியையா, கோபத்தினால், எரிச்சலினால், பொறாமையினால் வெளிப்படும் கிரியையா? எந்த கிரியை எனக்குள்ள இருக்குது? உலகத்தாரர்களை விட தேவ பிள்ளைங்களுக்கு தான் கோபம் ஜாஸ்தியா வருது. ஏன்னா சத்துரெல்லாம் அங்க இல்லை, பிசாசுலாம் எங்க தான் இருக்கா? நம்ம கிட்ட தான் வந்து ஒட்டுறேன். ஏன் தெரியுமா? நம்மளை அழிக்கிறதா அவனோட வேலை. ஏன்னா மற்றவங்கலாம் எங்க அவங்க கண்ட்ரோலில் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் அவங்க கண்ட்ரோலில் வந்தாச்சு. நம்ம தான் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கும் போக மாட்டேங்கிறோம், பிசாசு கண்ட்ரோலுக்கும் போக மாட்டேங்கிறோம். நடுவில் நின்று பேப்பேன்னு முழிச்சிட்டு இருக்கோம் நம்ம தான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? இவா ஆண்டோட பிள்ளைங்கிறா, ஒழுங்காக அங்கேயும் போய் இருக்க மாட்டேங்கிறா, ஒழுங்காக என் பக்கமும் வர மாட்டேங்கிறா. அதனால் என்ன செய்கிறான் அவன்? எப்படியாவது அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு நம்மளை என்ன செய்யறான்? மாம்ச கிரியைகளை போட்டு பொறாமை, எரிச்சல், சண்டை, கோபம், விரோதம், பகைமை, வெறுப்பு, காய்மாகாரம் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யறான்? நம்மளை விடுவோமா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே அவர் சுமந்து ஜெயித்த பிள்ளைகள் நாமும் ஜெயத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயிக்கணும். இயேசு சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லார்கிட்டையும் அதிபதி வருவான். ஆனா சொல்லணும், என்கிட்ட உன் பொருள் ஒண்ணுமே இல்லப்பா. என் கோபம் போயிட்டு, என் கசப்பு போயிடுச்சு, என் சண்டை போயிடுச்சு, என் பொறாமை போயிட்டு, எல்லாமே போயிடுச்சு. இயேசுடைய அன்பு தான் எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த ஆயத்தம் எப்படிலாம் நடந்து கொண்டு இருக்குதா நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆயத்தம் சூப்பராக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால இங்க நல்ல கிரியை செய்யுங்க. நற்கிரியைகளை பார்த்து தான் பரலோகத்தில் பலன். ஆண்டு சொல்கிறார், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருதெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டு. இப்போ நமக்குள்ள என்ன இயற்கையாகவே பொல்லாத சுபாவம் அது ஊறுது. என்ன ஊறுது? பொல்லாத சுபாவம் ஊறிக்கிட்டே. ஒரு கிணறு வெட்டினா நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், தண்ணி தன்னால் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஊறிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகத்தினுடைய சுபாவங்கள் நம்மளை அறியாமலேயே ஊறி ஊறி வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வப்போது. ஆனால் என்ன காரியம் ஊறுது நமக்குள்ள இருந்து? ஆவிக்குரிய அந்த குணநலங்கள் நமக்குள்ள இருந்து ஊறுதா? இயேசுடைய குணங்கள் நமக்குள்ள இருந்து ஊறணும். அந்த ஊறுகிற ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் தேவனுடைய அன்பு ஊறணும், மன்னிக்கும் தன்மை ஊறணும். அநேகருக்குள்ள மன்னிக்கிற தன்மை இல்லை.
அவரை சிலுவையில அடிச்சு கொன்னவனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. நம்மளை யார் இங்க கொன்னா? நம்மளை யார் கொன்னா? உயிரோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் யாரோ ஏதோ பண்ணியிருப்பாங்க, மன்னிங்க. இயேசு சிலுவையில் சொன்ன பொன் மொழிகளில் ஒன்று என்னது? மன்னிப்பு. தேவ பிள்ளைகளுக்கு மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்லை, மன்னிங்க. அதான் சொல்றார், நீ எத்தனை முறை மன்னிக்கணுமா? 7-70 தடவை மன்னி. நம்ம ஒரு தடவை மன்னிக்க மாட்டேங்கிறோமே. அப்போ என்ன நம்ம ஆணுடைய பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க. நம்ம என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருப்போம், என்னெல்லாம் வாய் பேசியிருப்போம், என்னெல்லாம் சண்டை போட்டிருப்போம், இதெல்லாம் அவர் என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா. ஆனால் நம்ம மட்டும் நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்? மன்னிக்க மாட்டோம். தேவ பிள்ளைகளுக்குள் மன்னிப்பு உண்டாக வேண்டும். ஏன் நம்ம ஊழியக்காரங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க? அவங்க அதிகமாக மன்னிப்பாங்க. ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஜனங்கள் நிறைய பேசுவாங்க, எங்கள் இறுதியெல்லாம் உடையிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே நாங்கள் உங்களை பார்க்கும்போது அவங்கள உண்மையாகவே நாங்கள் நேசிப்போம். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்து எழும்புகிற பலவீனம் தான் அது. அதனால தான் ஊழியக்காரங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஜனங்களை மன்னித்து மன்னித்து மறந்து மறந்து அவங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்களுக்காக திறப்பில் நிற்கவும் அவங்களை நேசிக்கிறது தான் ஒரு ஊழியக்காரர் செய்த காரியத்தினால கர்த்தர் ஊழியக்காரரை ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. அதை தான் நம்ம எல்லாரும் கை கொள்ளணும். ஒருவரை ஒருவர் மன்னிங்கள் என்று சொல்றாரு. அப்ப என்ன சொல்லியிருக்குது? அப்போ தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஜனங்களுக்குள்ள தேவராஜ்யம் போகிற நினைப்பே இல்லை. அதை பிசாசு அப்படியே என்ன செஞ்சு வச்சுட்டான்? அப்படியே மனதை மயக்கி வச்சிருக்கிறான். முன்னாடி ஒரு காலம், ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஏசப்பாவுடைய வருகனே இருந்தாங்க. வீடு கட்டக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாது, இது வாங்கக்கூடாது. எங்கள் மாமியார் எங்கள் மாமனாட்ட, இங்கே ஒரு லேண்டு ஒன்று வருதுங்க, குறைஞ்ச வழியில் வாங்கலாம், நீலாம் ஒரு மனுஷியா, ஆணுடைய வருகை வரப்போது, நீ இடம் வாங்க சொல்கிற, வீட்டு மேல் வீட்டை கட்டுறவனுக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுது. இப்படிலாம் இருந்த காலங்கள் உண்டு. இப்போ எப்படிப்பட்ட காலமாக இருக்குது? தேவனுடைய வருகை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே நினைப்பே இல்லை. அதுவும் வருங்கால சந்ததிக்கு சுத்தமாக இல்லை. அவங்க எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, பிசாசு நம்மளை என்ன செய்யலாம்? அப்படியே மயக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான். அதுலேருந்து வெளியே வந்து சரியான பாதையில் நடக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தலத்துக்கு நம்ம கொண்டு போகிற அந்த வழி, எங்கே கொண்டு போகிறதுக்கு? அந்த ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போகிற வழியில் உன்னை காக்கவும். ஏன் ஸ்தலத்துக்கு கொண்டு போக விடாதபடிக்கு சத்துரு நிறைய வழியை வச்சிருக்கிறான். 2 வழி உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஒன்று ஜீவனுக்கு போகும் வழி, 2வது மரணத்துக்கு போகும் வழி. அநேகர் அந்த விசாலமான வழியை தான் தேடி ஓடுறாங்க. குறுகலான வழியில போகிறவங்க கொஞ்சம் தான். இடுக்கமான வழியில யாருங்க போகிறது? கொஞ்சம் ஜெபத்துக்கு வேணா வராங்களா? அப்ப அந்த வழியில் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு உங்களை காக்க தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. வழியில பிசாசு டைவர்ட் பண்ண பார்க்கிறான். அந்த கேட்டுக்கு போகும் வழியாய் போகும்படியாக அநேகரை சத்துரு அவனுக்கு நேராய் திருப்பி கொண்டு இருக்கிறான். இந்த இடுக்கமான வழியில ஏன்பா போற? இடுக்கமான வழினா என்ன? பொய் சொல்லாத கொஞ்சம் இடுக்கமான வழிதான். பிறரை பத்தி புரணி பேசாத இடுக்கமான வழிதான். இச்சிக்காத இடுக்கமான வழிதான். மாம்ச கிரியைகளை அடக்கு இடுக்கமான வழிதான். ஏதாவது இடுக்கமான வழினா என்ன? நம்மளை எல்லாம் கட்டுப்படுத்துவதுதான் இடுக்கமான வழி. அது செய்ய முடியுதா? விசாலமான வழி, எப்படி வேணா வாழு. உன் கண் எதை பார்க்கிறது, உன் சிந்தை எதை யோசிக்கிறது, உன் வாய் எதை பேசுகிறது, உன் கால் எங்க போகுது, இதெல்லாம் நடப்பதுதான் விசாலமான வழி. சத்துரு அநேகரை அங்கதான் பிடிச்சு கொண்டு இருக்கிறான். அநேகர் அந்த விசாலமான வழியாக சென்று அகால பாதாளத்துக்குள் விழுகிறார்கள். நம்மளை அடக்கி ஒடுக்கி வாழுறோம்ல, அவங்கள கர்த்தர் ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த வழி கொஞ்சம் குறுகலான வழிதான். ஆனால் அந்த வழியில செல்றவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ இந்த வழியிலே அந்த பயணம், வாழ்க்கை பயணத்தில் நாம் அழிந்து விடாதபடிக்கு தேவன் நம்மளை காக்கிறார். சங்கீதம் 91 பார்க்கிறோம்ல, உன் பாதம் கல்லிடாதபடிக்கு. அநேக கல் நம்மளை தடுக்கி விழப்பண்ணுகிற சில கல் போன்ற பாவங்கள். ஏசி 5:1 கற்கள் எல்லாம் பொறுக்கி உங்களை நல்ல திராட்சை செடியா வளர விடாதபடிக்கு கல் வந்து அடைச்சிக்குது. அப்படின்னா என்னது? சுபாவங்கள், பாவங்கள் வந்து அடைச்சிக்குது. அப்போ கர்த்தர் செய்தார், அது எல்லாத்தையும்
பொறுக்கி எடுக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கல் பொறுக்கப்படணும், இல்லை இதே பாவத்துக்குள் நான் விழுந்து போய் விடுவேன். கல்லையெல்லாம் பொறுக்கிறாரு. அடுத்து விரியன் பாம்பு வழியில கிடக்குது. வழியில என்ன இருக்குதா? பாம்பு வாயை திறந்துட்டு இருக்குது. எப்பண்டா வருவான், எப்பண்டா வருவா, லபக்குன்னு கொத்தலான்னு வாயை பழந்துட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளை தாண்ட கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அத வழியில் உன்னை காக்கும்படிக்கு. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கெட்சித்து திரிந்து கொண்டிருக்கிற சிங்கம் வழியில் உட்கார்ந்து இருக்கிறான். உங்க வாழ்க்கை பிரயாணத்தில் உங்களை கெடுப்பதற்காக, நீங்க தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு உங்களை தடுப்பதற்காக கெட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு நிற்கிறான். ஆனா உங்களை என்னையும் காப்பாத்த யூதா கோத்திரத்து பால சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பால சிங்கம் வலு உள்ளது. கிளசிங்கத்தை அடிச்சு போட்டுரும். சாத்தான் யார்? அவன் கிளசிங்கம். அவன் அந்த பால சிங்கம் அடிச்சு போட்டுரும். அல்லேலூயா. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பரியாசக்க உட்காரும் இடத்தில் 3 பேர் வழியில நிற்கிறாங்க. யாரெல்லாம்? துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். துன்மார்க்கர் அவங்க கொடுக்கிற ஆலோசனை அது உங்களை வழி விலக செய்யும். பாவிகள் சொல்ற ஆலோசனை உங்களை கெட்டு போக பண்ணும். அடுத்தது பரியாசம் பண்ணுவாங்க. நம்மளை என்ன செய்வாங்க? ஆமா, ஆண்டவரை தேடி வர்றதுனால, கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதனால அநேகர் நம்மளை பரியாசம் பண்ணலாம். ஆனா இது எல்லாம் தாண்டி இந்த வழியில நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக வழியில் கல்லர்கள் இருக்கிறாங்க. எருசலேமில் இருந்து ஒருத்தர் என்ன செஞ்சானா? எரிகோக்கு போகும்போது வழியில யார் இருந்தா? கல்லர்கள். கல்லர் கையில் அகப்பட்டான். யோவான் 14ஆம் அதிகாரம் 10-14 அதிகாரம் நினைக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடன் அவன் கள்ளன், பிசாசு கள்ளன். உங்க ஜெப வாழ்க்கை திருடிட்டு போயிடுவான். உங்க பரிசுத்த வாழ்க்கை திருடிட்டு போயிடுவான். உங்க பொருளாதாரத்தை திருடிட்டு போயிடுவான். நல்ல குணங்களை திருடிடுவான். வந்து சந்தோஷமா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா துக்கம் வந்துடும். சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுவான். கள்ளன் அவன். வழியில இருக்கிற கல்லனை தாண்டி போக, அந்த கல்லனுக்குள் நீங்க மாட்டி விடாதபடிக்கு தேவன் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும். இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? வழியில் அழிவு யாரால தெரியுமா? குமாரனுடைய கோபத்தினால் அழிவு. சத்துரு கொண்டு வருகிற வழியில வருகிற ஆபத்துகள். இங்கே ஒரு ஆபத்து இருக்குது. எச்சரிக்கை. அபாயகரமான ஒரு ஆபத்து. குமாரனுடைய கோபம். குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் கோபம் கொண்டு வழியிலே அழியாதபடிக்கு தேவன் கோபம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தார் வனாந்தரத்தில். நம்முடைய ஒவ்வொரு சில நடக்கையினால் குமாரன் கோபம் கொள்ளுகிறார். நம்முடைய பேச்சு நிமித்தம் குமாரன் கோபம் கொள்ளுகிறார். நம்முடைய செயல்கள் அவரை கோபப்படுத்துகிறது. நீங்கள் அவரை கோபப்படுத்தாமலும் என்று வேதம் சொல்கிறது. நாம் கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அழியாதபடிக்கு என்ன செய்யணுமா? அவரை முத்தம் செய்யுங்க. அப்படின்னா என்னது? உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். முத்தம் என்பது அன்பின் ஒரு அடையாளம். தேவன் மேல் அன்பின் அடையாளம். என் நேசர் தன்னுடைய வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. அன்பின் அடையாளம். உங்களுடைய அன்பை எல்லாம் அவர்கிட்ட கொடுங்க. அன்பெல்லாம் ஊருக்கும் உலகத்துக்கும் அங்கே இங்கேயும் பிச்சு பிச்சு கொடுக்காம உங்களுடைய அன்பின் முழுமை அவர்கிட்ட கொடுங்க. எங்க பிள்ளைங்க அம்மா அப்பா திடீர்னு கோவப்பட்டா சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? உடனே ஓடி வந்து அப்படி கட்டுப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துரும். உடனே என்ன செய்யும்? அப்படியே கோவெல்லாம் தணிஞ்சு போயிடும். இப்படித்தான் ஆண்டு சேர்ந்த கோவப்படுவார். உடனே என்ன செஞ்சு ஓடி போய் சமூகத்தில் உட்காந்து அந்த அன்பின் கிரியைகளை செய்யுங்க. உடனே உபவாசத்தை ஜெபம் பண்ணி நல்ல நம்மளை கிரியைகளை மாத்திட்டாலே போதும். அவர் சந்தோஷப்பட்டுருவார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க யோனா எடுத்து பாருங்க. அந்த நினிவே ஜனங்கள் மோசமான ஜனங்களா இருந்தாங்க. ஆனா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்க கிரியைகள் சேஞ்ச் ஆனதை கர்த்தர் பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? ஃபாஸ்டிங் இருக்கிறத பார்க்கல, ஜெபிக்கிறத எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அதை விட கிரியைகள் மாற்றப்படுவதை தேவன் பார்க்கிறார். கிரியை மாறணும், செயல் மாறணும். உடனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அவங்களுக்கு தீங்கு எடுத்து போட்டுட்டாரு.
நம்முடைய கிரியைகள் மாறிடுச்சுன்னா கர்த்தர் வைத்த தீங்கு நம்மளை விட்டு நீங்கி போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தீங்கை கொடுக்கிறவர் அல்ல, சில சிக்ஷைகள், அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன சொல்லி இருக்குது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் அவரை முத்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியம். அண்டிக் கொள்ளணும். இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. அவர் பாதத்தை போய் பிடிச்சுக்குங்க. இயேசுவே நீங்க தான் எனக்கு வேணும். அவர் பாதத்தை கட்டி பிடிச்சுக்குங்க. பாவியான ஒரு ஸ்திரீ காலை போய் பிடிச்சுக்கிட்டா, அந்த காலில் கண்ணீர் வடிக்கிறா, முத்தமிடுகிறா, தைலத்தை ஊற்றுகிறா. அவருடைய அநேக பாவங்கள் அங்கே என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. பாதத்தை பிடிச்சுக்குங்க. அவருடைய பாதத்திட்ட வந்துட்டா நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய பாதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வழியிலே நம்ம அழிந்து போகாதபடிக்கு, வாழ்க்கை பிரயாணத்தில் அழியாதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34:7 வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அடுத்ததாக ஆண்டவர் நம்ம எப்படி எல்லாம் காக்கிறதா பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே யாத்திராகமம் 34:7 இரக்கத்தை காக்கிறவர், உபாகமம் 7:9 தயவை காக்கிறவர், நெகேமியா 1:5 கிருபையை காக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லிருக்குது, பிதாக்கள் செய்யும் அக்கிரமத்தை விசாரிப்பார். அக்கிரமத்தை நம்ம நினைப்போம் கர்த்தர் உன்னை விசாரிப்பார். ஆமா, நான் சாப்பிடலாம் விசாரிப்பார், என் கண்ணீரை விசாரிப்பார், என் வேதனையை விசாரிப்பார். அது மட்டும் இல்லை, அக்கிரமத்தை விசாரிப்பார். அப்படின்னா என்ன? எதெல்லாம் கிரமம் இல்லையோ, கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம், அதையெல்லாம் அவர் விசாரிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லியிருக்குது, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கட்டளைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், தயவை காக்கிறவர், கிருபையை காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவராயிருக்கிறார். சந்ததியை காக்கிறார். நீதிமான்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்தது, கண் கண்டதில்லை. தேவன் சந்ததியை பாதுகாக்கிறார். ஒரு தாய் தகப்பன் அக்கிரமக்கார சிந்தையா இருந்தால் பிள்ளைகள் விசாரிக்கப்படுவார்கள். ஒரு பெற்றோர் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை கோபப்படுத்திக் கொண்டிருந்தால் பிள்ளைகள் விசாரிக்கப்படுவார்கள். ஒரு பெற்றோர் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியா வாழ்ந்தா அந்த சந்ததிக்கு எப்படியா 1000 தலைமுறை இரக்கத்தை, தயவை, கிருபையை காக்கிறவர். எவ்வளவு மேன்மையான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி எப்படி என்ன செய்யறான தேவன் காக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 19:19 வாசிங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அடுத்ததாக ஆண்டவர் நம்முடைய பிராணனை காக்கிறார். இந்த ஜீவன் அழிந்து போகாதபடிக்கு இந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர் இந்த ஜீவனை காக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சொல்லி இருக்குது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்கிறவர். ஹல்லேலூயா. இல்லை, நம்ம பிராணன் என்னைக்கோ போயிருக்க வேண்டியது, அப்படிதானே? தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அது அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்கிறார். தாவீதுடைய பிராணனை காத்தார். சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொன்று போட நினைத்தான், கர்த்தர் காத்தார். தானியேலின் பிராணனை பிசாசு எடுக்க பார்த்தான், தேவன் காத்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பிராணனை எடுக்க பார்த்தான், சத்துரு அக்கினியை கொடுத்து தேவன் காத்தார். ஹல்லேலூயா. எத்தனை விசை விரோதமாய் சத்துரு எழும்பினாலும் தேவன் பிராணனை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகாதபடி காக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எரேமியா 31:10 ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஒரு மந்தையை மேய்ப்பன் காக்கிறது போல அப்படின்னா என்னதான்? கர்த்தர் எப்படி எல்லாம் காக்கிறார்? ஒரு மேய்ப்பனை போல காக்கிறார். ஹல்லேலூயா. மந்தையை காக்கிறவராய் இருக்கிறார். எப்படி 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுது, அந்த மேய்ப்பன் அப்படியே உட்கார்ந்துட்டானா? இல்லை,
அந்த ஆடு எங்கே போய் குழியில் விழுந்துச்சோ, முள்ளில் சிக்கிடுச்சோ, ஆனாலும் இரவோடு இரவா அந்த மேய்ப்பன் தேடி போகிறார். இப்படிதான் அநேக ஆடுகள் அதுங்க இஷ்டம் போல போகுது. கடைசியில் போய் எங்கேயாவது குழிக்குள்ளே விழுந்து கிடக்கும், முள்ளுக்குள்ளே சிக்கி கிடக்கும். மேய்ப்பனாகிய ஊழியக்காரங்க தேடி நாங்கள் தான் அலையணும். ஐயோ இந்த ஆடை காணுமே, 2 வாரம் ஆச்சு வரலையே சபைக்கு. அப்புறம் வரும், அழுதுகிட்டே வரும், இப்படி ஒரு பிரச்சனை. தேவன் அழகா ஒரு கூடாரத்தை வச்சிருக்க. சபை என்பது மேய்ப்பனின் கூடாரம். நல்ல ஒரு அழகான ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. இதை விட்டுட்டு எங்க ஓடுனே? ஏதாவது பச்சையா கண்ண என்ன செஞ்சிடறது? உடனே எங்கேயாவது ஓடி போயிடுறது. நாங்கள் தான் பாம்போல திரியிறது. ஐயோ மாடை காணுமே, ஆடை காணுமே, இந்த சிஸ்டர் ஆடை காணுமே, அந்த பிரதர் ஆடை காணுமே, இந்த வாலிப்பிள்ளை ஆடை காணுமே, இந்த சின்ன பிள்ளை ஆடை காணுமே. ஆடுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மேய்ப்பன் அழுதா என்ன, புரண்டா என்ன, இறுதியும் உடஞ்சா என்ன, வருத்தப்பட்டா என்ன, அதை பற்றி டோன்ட் கேர். என்னதான் அட்டகாசம் பண்ணட்டுமே அந்த ஆடு, ஆனாலும் அந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? தேடி போவான். அதுதான் மேய்ப்பன். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல மேய்ப்பர்கள். இறுதியும் துடிக்கும் ஆடுகளுக்காக. இந்த மேய்ப்பனுக்கும் துடிச்சது ஒரு ஆட்டை காணுமே. போனா இரவுல அங்க தேடி அவன் விழுறான், முள்ளுக்குள்ள விழுறான், புதர்ல விழுறான், சறுக்கி விழுறான். எல்லாத்தையும் விழுந்து விழுந்து அவனுக்கு கை கால் அடிபட்டா கூட பரவாயில்ல, நீ அந்த ஆட்டை தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு வரான். ஹல்லேலூயா. மேய்ப்பன் தன் மந்தை காப்பது போல கர்த்தர் காக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 23 சொல்லிருக்கு, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். கர்த்தர் என்னை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்காக அந்த இயேசு சிலுவையை சுமந்து 3 தரம் விழுந்து கைகளிலும் கால்களிலும் அவர் அடிபட்டு சரீரங்கள் பிக்கப்பட்டு உளப்பட்ட நிலம்போலோட சரீரமானது. உடம்பெல்லாம் இரத்தம் கொட்டினது. தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டு சிலுவையை தானே சுமந்து கொண்டது. கல்வாரி மலையிலே அவர் அங்கே வைத்து அங்கே தன் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்து விழாவிலே குத்ததனை ஒப்பு கொடுத்தார். உடம்பிலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் இந்த மந்தைக்காக சிந்தினார். ஹல்லேலூயா. அதுதான் மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள உறவு, சபைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. இப்போ மந்தையை மேய்ப்பன் காப்பது. அவர் தான் பிரதான மேய்ப்பன். யார் பிரதான மேய்ப்பன்? ஏசு தான் பிரதான. நாங்களாம் குட்டி குட்டி மேய்ப்பர்கள், அவர் தான் பிரதான மேய்ப்பன். ஹல்லேலூயா. நீங்களாம் அதுக்கு கீழே சில குட்டி மேய்ப்பர். நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கேஸில் எடுக்க போவீங்க, ஒரு கூட்டம் நடத்த போப்ப நீங்கள் அதோட குட்டி மேய்ப்பர் நீங்களாம். ஹல்லேலூயா. இப்படி தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். யூதா 24 வாசிங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். காக்கும் கர்த்தரை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும், வழுக்கி விழாதபடிக்கு, பசுத்த வாழ்க்கையில் வழுக்கி விழாதபடிக்கு. யோசேப்பு பசுத்த வாழ்க்கையில் வழுக்கி விழாதபடிக்கு தேவன் காத்தார். தாவீது வழுக்கி விழுந்துட்டான், ஆனால் மறுபடியும் மனம் திரும்பினான், கர்த்தர் காத்தார். ஹல்லேலூயா. பசுத்த வாழ்க்கை வழுகி போகாதபடிக்கு தேவன் காக்க கிருபை தருகிறார். உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. 1 தீமோத்தேயு 4:1 சொல்லியிருக்குது, விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறார்கள். அநேகருடைய வார்த்தை தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு உங்களை என்ன செய்தான்? வழுகி போக பண்ணுது. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் என் தேவனை பற்றி எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் எப்படி இருந்தாலும் என் தேவனை பற்றி எனக்கு தெரியும். அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து எங்களை தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் அதுதாங்க விசுவாசம். தப்புவிக்காமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன். அல்லேலூயா. அது வலுவாத வாழ்க்கை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். அதுக்காக 7 தரம் விழணும்னு அவசியம் இல்லைங்க. பைபிளே சொல்லியிருக்குங்க விழுந்து விழுந்து எழும்பலான்ட்டு. பைபிள ஒரு வார்த்தைக்காக சொல்லியிருக்குது. அதுக்காக நீங்க 7 முறை விழணுமா? இல்லையே. விழாமலும் வாழ முடியும், விழுந்தும் வாழ முடியும், விழாமலும் வாழ முடியும். நீங்க எந்த கேட்டகரியில் இருக்க விரும்புறீங்க? இல்லை நான் 7 தடவை இல்லை 70 தடவை விழுந்து விழுந்து நான் வாழ விரும்புகிறேன். அந்த வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. விழாமல் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. பசுத்த வாழ்க்கை வலுவாதபடி காக்கணும். விசுவாசம் வழுகி போகாதபடி காக்கணும். உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக, அன்புல வழுகி போகாதபடி காக்கணும். 1 சாமுவேல் 26:11. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு
கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். குற்றம் செய்யாதபடிக்கு உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். எப்படி காக்கிறாரா சொல்லுங்க எல்லாரும்? குற்றம் செய்யாதபடிக்கு. எத்தனை விசை நாம் தவறு செஞ்சிருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய வார்த்தையை சொல்லி நம்மளை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யாதபடிக்கு. அதான் ஆதியாகமம் 20:6 அபிமெலேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வசனம் கர்த்தரே தடுக்கிறார். நீ உண்மை உத்தமா வாழ்ந்தீனா நீ பாவம் செய்யாதபடிக்கு உன் தேவன் உன்னை தடுத்து காப்பார். ஹல்லேலூயா. தப்பு செய்யாதபடி உன்னை காத்துருவாரு. தாவீது இந்த நாபாலை கொல்லும்படி எழும்பி போகிறான். அபிகாய் வந்துட்டான். நடுவுல வந்து தாவீதை அவள் குளிர பண்ணுகிறாள். தாவீது சொல்கிறான், நான் குற்றம் செய்யாதபடிக்கு, நான் ரத்தம் சிந்தாதபடிக்கு நீ என்னை தடுத்தாய். இப்படிதான் நம்ம சில காரியங்கள், தவறுகள், பெரிய தவறு செய்யாதபடிக்கு தேவன் கிருபையாய் நம்மளை காக்கிறார். ஹல்லேலூயா. யோபு 1:22 எவ்வளவோ பிரச்சனை வந்தது. யோபு தன்னை காத்து கொண்டான், பாவம் செய்யவில்லை. நம்மளை காத்து கொள்ளணும். நம்ம அபிமெலேக் பாவம் செய்யாதபடி கர்த்தர் அவனை காத்து கொண்டார். யோசேப்பு தான் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை அவன் காத்து கொண்டான். யோபுவும் தன்னை என்ன செய்கிறானா? காத்து கொள்ளுகிறான். தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்மை தேவன் காக்கிறவராக இருக்கிறார். காக்கும் கர்த்தர். நம்ம எல்லாரும் ஜெபம். ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் காக்கிறவர். அவர் உங்களை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். நாம் பாவம் செய்யாதபடி நம்மளை காக்கிறார். ஹல்லேலூயா. வழியில் அழியாதபடிக்கு நம்மளை காக்கிறார். ஒரு மந்தை இடராதபடிக்கு நம்மை காக்கிறார். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த வாழ்க்கையில நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவரே நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. பறந்து காக்கும் பட்சி போல காக்கிறவர், தூதர்களை கொண்டு என்னை காக்கிறவர், கண்ணின் கண்மணி போல என்னை காக்கிறவர், எனக்கு நிழலாய் இருந்து காக்கிறவர், சட்டுக்குள் மறைத்து என்னை காக்கிறவர், மேக ஸ்தமமாய் அக்கினி ஸ்தமமாய் என்னை காக்கிறவராய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் சந்ததியை நீ காக்கிறவராய் இருக்கிறீர். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை செய்கிறவர், கிருபையை செய்கிறவர், தயவை காக்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. என் பிராணனை காக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே மந்தையாகி எங்களை நீ காக்கிறவர். ஆவியானவரே நன்றிப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நான் வழுவாதபடிக்கு அந்த மகிமையின் சன்னிதானத்தில் நாங்கள் வந்து சேரும்படிக்கு எங்களை கிருபையாய் காப்பீராக. எல்லா காரியங்களை வைத்து சொல்லி கேட்போம் ஆண்டவரே. நாங்கள் வழுகி விழாதபடிக்கு, பரிசுத்த வாழ்க்கையில் வழுகி போய் விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச வாழ்க்கையில் வழுகி விழாதபடிக்கு ஆண்டவரே அப்படி சன்னிதானத்தில் வந்து நாங்கள் நிற்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை தரும்படியான எங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காத்தருளுவீராக. நாங்கள் குற்றம் செய்யாதபடிக்கு, தவறு செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு நீர் எங்களை கிருபையாய் காத்தருளும்படியான எங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கரங்களை உயர்த்தி ஜெபித்த எங்க மேல இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு கிருபை வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் நடக்க கிருபை தருவீராக. எங்க வாழ்க்கை அப்படியாய் ஆஸ்வதிக்கப்படுவதாக. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்துக்கு வருகிற நாங்கள் ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு விருதாவாய் போறதில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த என்னையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாய் உமக்குள் அதிகமாய் எழும்ப கிருபை தருவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பாதத்தை நாங்கள் முத்தமிட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.